types of KFC chicken செய்ய போறோம். ஒன்னு வந்து chicken stripes செய்ய போறோம், இன்னொன்னு வந்து popcorn chicken செய்ய போறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. வாவ், நம்ம சூப்பரான KFC சிக்கன் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கலை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா, கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச, அதுவும் கிட்ஸுக்குலாம் பெரிய பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச KFC சிக்கன் தான் செய்ய போறோம். KFC சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைப்ஸ் ஆஃப் KFC சிக்கன் செய்ய போகிறோம். ஒன்று வந்து சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் செய்ய போகிறோம், இன்னொன்று வந்து பாப்கார்ன் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்காக தனித்தனியாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். KFC சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கன் பாப்கார்னாக இருந்தாலும் சரி, சிக்கன் ஸ்ட்ரைப்ஸாக இருந்தாலும் சரி, ஒரே மசாலா தான். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அஜினோமோட்டோ, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அஜினோமோட்டோ சேர்த்தா கொஞ்சம் KFC ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக அஜினோமோட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணி நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி 1 கப்பு மில்க் சேர்த்தோம், இப்போ இன்னமும் மில்க் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தின் பேட்டராக ஆக்கணும். ஃப்ரெஷ் பால் தாங்க, நம்ம காசின பால்லாம் இல்லை. இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரைப்ஸ் பீசஸ் எல்லாம் போட்டு நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பாப்கார்ன் சிக்கன் ரெடி பண்ணலாம். இப்போ பாப்கார்ன் சிக்கனுக்கு பீசஸ் எல்லாமே நம்ம இந்த மசாலாவில் போட்டுடலாம். சிக்கன் ஸ்ட்ரைப்ஸையும் சிக்கன் பாப்கார்னையும் நம்ம நல்லா மசாலாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா நம்ம சிக்கனில் ஃப்ளேவர் ஏறணும்ல, அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் எடுத்து வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஓகேங்களா? KFC சிக்கன் மேலே சீசனிங் பவுடர் போடுறதுக்கு நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ சீசனிங் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கோட்டிங்க்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர், மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ மாவை நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. எதுக்கு மாவை ஜலிக்கிறோன்னா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து சிக்கனில் நல்லா லேயராக வரும், அதுக்காக தான் நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கிறோம். 1 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கனை எடுத்துடலாம்.
நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் நம்ம டிப் பண்ண போகிறோம். இது வந்து நான் கோல்டு வாட்டரை டிப் பண்ணி எடுத்தால் நல்லா லேயர் வரும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சிக்கன் பீசஸ் எடுத்து மாவில் போட்டு நல்லா இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நல்லா அந்த சிக்கனோட இந்த கோட்டிங் நல்லா இதுவாகணும். அப்போ தான் நல்லா லேயர் ஃபார்ம் ஆகும். கோல்டு வாட்டரில் போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து 2 டைம்ஸ் லேயர் போடுறோம். இன்னும் உங்களுக்கு அதிகமாக லேயர் வேணும்னா நீங்கள் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் போடலாம். என்னன்னா நம்ம ரொம்ப அதிகமாக போட்டோம்னா நம்ம மேலே நிறைய மாவு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்ம 2 டைம்ஸ் மட்டும் போடுறோம். மாவு இருக்கிற மாவெல்லாம் இது மாதிரி தட்டிடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு, தெரியுதா? நான் இத்தனை பீசஸ் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், நம்ம எல்லாம் சேர்த்துட்ட பிறகு அடுப்பை ஸ்லோவில் வச்சிடணும். இப்போ அடுப்பு ஸ்லோவில் வச்சிடலாம். அப்போ தான் உள்ளே நல்லா பாயில் ஆகும். இப்போ நம்ம சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம KFC சிக்கன் ரெடி. பாருங்கள் எப்படி லேயராக இருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ரைப்ஸ்லாம் போட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கன் பாப்கார்ன் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் பாப்கார்னுக்கு நம்ம சிங்கிள் பீசஸாக போட்டு நம்ம ரெடி பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஒரு 6 or 7 பீசஸ் கிட்ட போட்டு மொத்தமாக ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனை நல்லா மாவில் நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் நல்லா லேயர்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் அப்படியே லேஸாக அப்படி உதறி விடுங்க, அந்த மாவு கொஞ்சம் கொட்டும். அதுக்கப்புறமா நம்ம கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப நம்ம மாவில் போட்டு திரும்ப நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ உதரும் போது ரொம்பலாம் உதறாதீங்க. என்ன ஆகுனா இருக்கிற எல்லா மாவுமே வந்துடும். கொஞ்சம் லைட்டாக உதருங்க எப்பவுமே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயராக வந்திருக்கு. இது மாதிரி நம்ம எல்லா சிக்கனுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது பொரிச்சிடுங்க. வாவ், நம்ம சூப்பரான KFC சிக்கன் ரெடி. சிக்கன் ஸ்ட்ரைப்ஸும் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் பாப்கார்னும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீசன் பவுடரையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம KFC சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லலாம் வாங்க. இன்றைக்கி வந்து KFC சிக்கனை சாப்பிட்டு பார்க்க போகிறது என்னுடைய பொண்ணு தான். ஏன்னா அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க.
நல்லா சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. எப்படி இருக்கமோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அப்புறம் டேஸ்ட்டாக இருக்குது. என்னோட கேஎஃப்சி இதை சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அப்படியா? கேஎஃப்சியில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கா? ஆமாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.